ஹலோ கைஸ், இப்போ டெக்னாலஜி சைடில் ஹார்ட்டாக போய்கிட்டு இருக்க ஒரு டாபிக் ஒரு டிவைஸ் அப்படி என்ன பார்த்துட்டோம்னா ஆப்பிள் விசன் ப்ரோ. நம்ம இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே இந்த ஃபாரினர்ஸ் எல்லாமே இந்த விசன் ப்ரோவை மாட்டிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கார் ஓட்டுறப்ப கூட இதை மாட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ரோடை கிராஸ் பண்ணுறப்ப கூட இந்த விசன் ப்ரோவை மாட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விசன் ப்ரோ, இந்த ஆப்பிள் விசன் ப்ரோ ரிலீஸ் ஆன டேட் எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா February 2, 2024. ஸோ இந்தியாவில் இதோட ரேட் எவ்வளவு அப்படின்றது 2.9 lakhs கிட்ட. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். 3 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய்க்கு 3 லட்சம் கிடையாது, 4 லட்சம் கிடையாது, 5 லட்சம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ ஆல்ரெடி எல்லாருமே வாங்கி ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈவன் நம்ம தமிழ் யூடியூப்ல கூட நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்பிள் விசன் ப்ரோக்குள்ள என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த விசன் ப்ரோ வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ப்ரோக்ராமிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, 3D டூல் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன என்வரான்மெண்ட், என்ன பிளாட்ஃபார்ம் டூல் வந்து யூஸ் பண்ணி இந்த விசன் ப்ரோ பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் ஆப்ஷன்ஸ். இதுல 4 வகையான இன்புட் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்புட்டெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னா நம்ம தான், அதாவது இதை யூஸ் பண்ற யூசர்ஸ் தான். ஸோ இந்த யூசர்ஸ் தான் இன்புட்டை இன்ஃபர்மேஷனை வந்து இந்த விசன் ப்ரோக்கு கொடுப்பாங்க. அது என்னென்ன இன்புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம 1 by 1 பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற இன்புட் ஆப்ஷன் என்னன்னா ஹெட் போஸ், அதாவது ஹெட் பொசிஷன். இந்த ஹெட் பொசிஷன் ஆப்ஷன் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஹெட்செட்டோட பொசிஷனை வந்து டிஸ்கிரைப் பண்றது. அதாவது இப்போ நீங்க வந்து விசன் ப்ரோ வந்து வியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த சைடுனாலும் பார்ப்பீங்க, லெஃப்ட் சைடு பார்ப்பீங்க, ரைட் சைடு பார்ப்பீங்க, மேலே பார்ப்பீங்க, கீழே பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது விசுவல்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து உங்களுக்கு காட்டணும். ஸோ அப்போ அதுக்கு இன்புட் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் எங்கிட்ட திரும்புறீங்களோ அந்த இன்புட்டை வந்து இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணி சிஸ்டம்க்கு கொடுத்து ஸோ விசுவல்ஸை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த ஹெட் போஸுங்கிற ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் போஸ், அதாவது ஹேண்ட் பொசிஷன். இப்போ நம்ம விசன் ப்ரோ வந்து வியர் பண்ணிட்டு வந்து சும்மாவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். நம்ம அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதாவது ஏதாவது கிளிக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், ஏதாவது நகர்த்தி விடுறதுக்கு, ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்மளோட ஹேண்ட் அண்ட் ஃபிங்கர் மூமெண்ட்ஸை வந்து இன்புட்டாக வந்து கலெக்ட் பண்ணி ஆன் ஸ்க்ரீனில் நேச்சுரலாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து சிஸ்டத்தை வந்து அலோவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த ஹேண்ட் போஸ்ட் அப்படிங்கிற வந்து ஆப்ஷன். ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் டேட்டா. இந்த ஸ்பேஷியல் டேட்டா தான் ஒரு மெயின் மேட்டர். அதாவது இப்போ நீங்கள் விசன் ப்ரோவை மாட்டிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து நிற்பீங்க. அது வந்து உங்கள் வீட்டோட வந்து ஹாலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட டெரஸில் வந்து நிற்கலாம். ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து நிற்கிறீங்களோ அந்த இடத்த சுற்றி இருக்கிற ஃபிசிக்கல் லொக்கேஷன்ஸை வந்து இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த சுற்றி இருக்க எம்டி ஸ்பேசஸ் வந்து இருக்கும் பாருங்க, அந்த எம்டி ஸ்பேசஸ் எல்லாம் ஒரு ஆப்ஜெக்டை வந்து செப்பரேட் பண்ணி அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஷேப் வந்து இருக்கும். அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கலாம், ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற எம்டி ஸ்பேசஸோட ஷேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பிசிக்கல் லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எதுக்கு எடுத்துக்கிறது, எம்டி ஸ்பேஸோட ஷேப் எல்லாம் எதுக்கு எடுத்துக்கிறது இன்ஃபர்மேஷன் அப்படின்னா விசன் ப்ரோ வந்து காட்டுற விஷுவல்ஸை வந்து நீங்க ஃப்ரீலியா இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அயன்மேன் படத்துலலாம் நம்ம பார்த்துட்டோம்னா அயன்மேன் வந்து அவர் ஃபுல்லா சுற்றி வந்து டிஸ்பிளேவாகும். அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கேருந்து எடுத்து இங்கே வைக்க, இங்கேருந்து எடுத்து இங்கே வைக்க, இங்கேருந்து எடுத்து இங்கே வைக்க, அவர் எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணிக்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து விஷுவல்ஸை வந்து நல்லா அந்த ரூம் ஃபுல்லாக எம்டியாக இருக்கிற ஸ்பேசஸ், ஃப்ரீ ஸ்பேசஸில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, நேச்சுரலாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ நாலாவது பார்த்துட்டிங்கன்னா ஐ ட்ராக்கிங் ஆப்ஷன். இந்த ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜி எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஐ மூமெண்ட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணுறீங்க. அதாவது ஒரு யூசர் வந்து எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாரு, எதில் வந்து அதிகமாக எங்கேஜாக இருக்காரு, எதை அதிகமாக இக்னோர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அது மூலியமா நெக்ஸ்ட் அவங்களோட வெர்ஷன்ஸில் வந்து யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜி. ஸோ நம்ம இன்புட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கோர் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட். அதாவது அப்படின்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ், ஒரு செட் ஆஃப் ப்ராக்ரஸ், அதாவது ஒரு அப்ளிகேஷன் அது ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படும். அப்படி என்ன பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ஆப்பிள் விசன் ப்ரோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆப்பிள் விசன் ப்ரோவில் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்க பிளாட்ஃபார்ம் நேம் வந்து எக்ஸ்போர்ட்.
இந்த எக்ஸ்கோடுங்கிற பிளாட்ஃபார்மை வந்து டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள். எதுக்காகனா அவங்களோட ஆப்ஸ் வந்து ஈஸியாக பில்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால அவங்களோட டெவலப்பர்ஸை வச்சு அவங்க டெவலப் பண்ணது தான் வந்து இந்த எக்ஸ்கோட். ஸோ இந்த எக்ஸ்கோட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எல்லா ஒர்க் ஃப்ளோவுமே வந்து ஈஸியாக பண்ண முடியும். அதாவது ஒரு ஆப்ஸை கிரியேட் பண்ணுறதுலேருந்து அந்த ஆப்ஸை டெஸ்ட் பண்ணுறது, அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது, அப்போ கடைசியாக ஆப் ஸ்டோரில் போய் வந்து அதை அப்லோட் பண்ணுறது, அதை சப்மிட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் ஒரே இடத்துல பண்ண முடியும்னா அது வந்து எக்ஸ்கோட். ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஆப்பிள்ஸோட டெவலப்மெண்ட்டோட பேக் போனாவே வந்து எக்ஸ்கோட் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்கோட் வந்து வேறு எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வேறு எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட் எடிட்டர்ஸ், விஷுவல் எடிட்டர்ஸ், அதாவது யூஐ யூஎக்ஸ் எடிட்டர்ஸ், இவங்களுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதில் வந்து ஈஸியாகவே டீபக்கிங் பண்ண முடியும். அப்போ நம்ம சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டாக இவங்க என்ன ஃப்ரேம் ஒர்க் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இவங்க வந்து ஸ்விஃப்ட் யூஐ அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணதே ஆப்பிள். இதை வந்து 2019 வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்விஃப்ட் யூஐ வந்து ஆப்பிளோட ஒரு மாடர்ன் யூஐ டூல் கிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்விஃப்ட் யூஐ மூலமா 3D எலமெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த ஸ்விஃப்ட் யூஐ வந்து எதில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா iOS, macOS, vizinOS அண்ட் watchOS, ஸோ tvOS, ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் வந்து அதிகமாக ஸ்விஃப்ட் யூஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் இருக்க ட்ராபேக் என்னன்னா அப்ளிகேஷனுக்கு தேவையான ஹெவியர் 3D எலமெண்ட்ஸை வந்து இந்த ஸ்விஃப்ட் யூஐ மூலமா வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் 3D டூலில் வந்து அவங்க ரியாலிட்டி கிட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரியாலிட்டி கிட்டு தான் ஏஆரோட ஃபர்ஸ்ட் 3D ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை டெவலப் பண்ணதுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான். அதே 2019 டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெவலப் பண்ணதுக்கான ரீசனே ஆகுமெண்டட் ரியாலிட்டி பர்பஸ்க்காக தான் இதை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல ஸ்விஃப்ட் யூஐ, ஸோ அதில் வந்து ஹெவியர் 3D எலமெண்ட்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் அதை இங்கே வந்து நம்ம பூர்த்தி பண்ணலாம். ஸோ இந்த ரியாலிட்டி கிட் மூலமா ஹை பெர்ஃபார்மன்ஸ் 3D எலமெண்ட்ஸ் வந்து நம்மளால ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் vizinOS ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் ஈஸியாகவே கிரியேட் பண்ண முடியும் இந்த ரியாலிட்டி கிட் மூலமா. ஆனால் இதுலேயுமே சில ட்ராபேக்ஸ் இருக்கு. என்னன்னா ஸோ இதோட கோடை வந்து நம்மளால ரீயூசபிலிட்டி பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதோட வெர்ஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த வெர்ஷன் ஆகஸ்ட் 2023 வந்துச்சு லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட ட்ராபேக்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் கிரியேஷனுக்காக யுனைட்டி அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃப்ரேம் ஒர்க் ஆர் இன்ஜின் ஏதாவது சொல்லலாம். ஸோ இந்த யுனைட்டி வந்து எதுக்கு டெவலப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ஸில் உள்ளவங்க அதில் சீன்ஸ், அந்த 3D சீன்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணப்பட்டாங்க. ஸோ இந்த யுனைட்டி மூலமாக 2D, 2.5D, 3D வரைக்குமே சீன்ஸ் வந்து நல்லாவே பில்ட் பண்ண முடியும். ஸோ அந்த யுனைட்டியுமே வந்து இந்த விஷன் ப்ரோவில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டூல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இன்னும் வேறு யூஸ் பண்ணலாம், இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆடியோவுக்கு வந்து தனியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தாரு. ஸோ எப்பயும் போல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.